வந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். வெள்ளிக்கிழமை இரவு வந்தாச்சு. உங்கள் அனைவரையும் சந்திக்க நாங்கள் மீண்டும் வந்துட்டோம். Absolutely delighted to be back with all of you on our beloved weekly program. I am Rishi Varman. நான் திவ்யசாலினி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது தாளம் Indian Beat. We are pleased to present you with yet another compilation of the recent events and activities that unite our Indian community under one roof. பறந்து விரிந்து கிடக்கும் நம் இந்திய சமூகத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை இங்கு ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பார்க்கவிருக்கிறோம். Without further ado, here's a sneak peek at what we have in store for you today. இளம் படைப்பாளர்களுக்கான மேடை. Voice of the Youth. இந்திய சமூகங்களின் புத்தாண்டு கொண்டாட்டம். ரிஷி, ஒரு நடிகராக உங்களுடைய கலைப்பயணம் ஆரம்பித்தது. அதன் பிறகு பல நாடகங்களிலும் நீங்கள் வலம் வந்தீங்க. ஒரு கலைஞரா நீங்கள் இதுவரை கடந்து வந்த பாதையை எப்படி உணர்றீங்க? I would say it's been a journey of learning. Each project teaches you something new. Especially working with experienced actors, you pick up so much about the craft. But Divya, you have been in the scene since a really young age, starting out as a child artist and then exploring other avenues like singing and acting. So how has that journey been for you? சிறு வயதிலிருந்தே ஆரம்பித்ததனால் பாட்டு நடிப்பு என்று பல கலைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. காலப்போக்கில் என்னை பற்றி நானே நிறைய புரிந்து கொண்டேன். மூத்த கலைஞர்களோடு பணியாற்றியதும் பல தயாரிப்புகளில் பங்கு பெற்றதும் ஒரு கலைஞராக நான் வளர்வதற்கான மிக முக்கியமான காரணங்கள் என்றுதான் கூற வேண்டும். And I think that is something that young artists really need, a chance to explore and grow. Starting out young builds confidence and helps you discover your strengths over time. It's not just about the talent, but also having the right platform to nurture it. கற்றுக்கொள்வதற்கான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல்களை இளையர்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் போதுதான் கலைஞர்களாக அவர்கள் செதுக்கப்படுகின்றனர். அவர்கள் வளர்வதற்கான அடித்தளத்தையும் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கான தன்னம்பிக்கையையும் இதுபோன்ற வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்குகின்றன. It's encouraging to see more initiatives today creating opportunities for emerging creatives. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். நிகழ்த்து கலைகளில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று எடுக்கப்படும் தொடர் முயற்சிகளில் இதுவும் ஒன்று. அகம் நாடக குழு ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யும் நாடக பயிலரங்கு அகம் தியேட்டர் லேப் சீரிஸ். இது வரைக்கும் உங்களை மீட் பண்ணதே இல்லையே. வொர்க் ஃப்ரம் ஹோமா? நாடக கலைஞர்களுக்கு ஒரு மாறுபட்ட மேடையை இது அமைத்துக் கொடுக்கிறது. இங்கே பயிற்சி பெற்று தேறிய கலைஞர்கள் பலர் தொலைக்காட்சி நாடகங்களில் திறம்பட நடித்து பெயர் எடுத்துள்ளனர். தொடர்ந்து நல்ல கலைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தகுந்த ஆற்றலை பெற்றுக் கொடுக்க வேண்டும், திறன்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த முயற்சி இடம்பெற்று வருகிறது. புதிய கலைஞர்கள் நடிப்பில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்திக் கொள்ள, திறன்களை வளர்த்து கொள்ள, தொழில்நுட்ப திறன்களை அறிந்து கொள்ள இங்கே நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. திறன்களை கற்றுக்கிட்டு அதே நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்து எப்படி அவங்களுக்கு பிடிச்ச கதையை மேடை ஏற்ற முடியும், இது மூலமாக அவங்களுக்கு அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை வளர்த்து அடுத்து வருங்காலத்தில் வேறு வாய்ப்புகளை தேடி போக முடியும். இதில் எல்லாத்தையும் எப்படி ஒரு ஒர்க் ஷாப் சீரீஸ்குள்ளே பண்ணுறப்ப பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் இந்த லேப் சீரிஸ் தோணுச்சு. இது மூலமாக ஐ திங்க் 6 ஒர்க் ஷாப்ஸில் நாங்கள் 6 வருடங்களாக செஞ்சப்போ பல பேர் வேறு மேடை நாடகங்களுக்கு நடிக்க இல்லை இயக்குவதற்கு இல்லை ப்ரொடக்ஷன்ஸில் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப்லேயும் அவங்க இன்னும் பல வாய்ப்புகளை தேடி வருங்காலத்துக்கு போவாங்கன்னு நம்புகிறோம். 6வது ஆண்டாக இடம்பெறும் இப்பயிலரங்கில் கலந்து கொண்ட பயிற்றுவிப்பாளர்களில் சிலர் இந்த மேடையில் பங்கேற்று பயனடைந்தவர்கள். நாடக கலையை இளம் கலைஞர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்று தொடங்கிய இந்த நாடக பயிலரங்கு இத்துறையில் முழு நேரமாக பணிபுரிவதற்கான ஓர் உந்துதலையும் கலைஞர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பெரும்பாலும் உள்ளூர் கலைஞர்கள் பகுதி நேரமாகவே நாடகத்துறையில் ஈடுபட்டு வருகின்றனர். சிங்கப்பூரில் தமிழ் நாடகத்துறையை முழுநேர தொழிலாக செய்ய முடியுமா என்ற கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது. மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு என்கிறார் முழுநேர நாடக கலைஞர் கோமதி. என்னோட பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா லா அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே மேடை மேலே நாடகம் நடனம்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ சாத்தியம்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கணும். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன்.
ஒரு கொஞ்சம் கரடு முரடான பாதை தான். ஆனால் அதுக்கு ஒரு ஆசை இருக்கணும்ல. அதுக்கு அப்புறமும் யூ ஹேவ் டு பெட்டர் யோர் செல்ஃப், கோ ஃபார் காசஸ், டோன்ட் கெட் டூ கம்ஃபர்டபுள்னு தான் சொல்வேன். இவ்வாண்டு மொத்தம் 4 குறுநாடகங்கள் மேடையேற்றப்பட்டன. எழுத்து, நடிப்பு, இயக்கம் என மேடை நாடகம் பற்றிய திறன்களோடு ஒளி அமைப்பு போன்ற தொழில்நுட்பங்களை கையாளவும் கலைஞர்கள் கற்றுக்கொள்கின்றனர். எந்த மாதிரி ஒளி வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷன் அந்த சீனை வந்து எப்படி எலிவேட் பண்ணுது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டெஃபினெட்லி லைட்ஸ் வந்து தியேட்டர் பிளேஸில் எவ்வளோ ஒரு பெரிய பங்காற்றுகிறத இந்த இதோட லைக் ஃபேஸ் லைட், கோபோஸ், வாஷ் இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த லேப் சீரிஸ் ஸ்டார்டிங்கில் வந்தபோது எங்கள் லைட் டிசைனர் கிவஸ் ஒரு ப்ரீஃப் மாதிரி கொடுத்தாரு. இதெல்லாம் இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை வந்து நாங்கள் எங்கள் ப்ளேயில் வந்து பயன்படுத்தி எது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ட்ரை அண்ட் எரர் பண்ணி தென் நாங்கள் எங்கள் ப்ளேயை உருவாக்கணும். இளம் கலைஞர்களுக்கு சரியான தளம் அமைத்து கொடுக்கும் போது அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு முன்னேற முடிகிறது. இது போன்ற வாய்ப்புகளின் மூலம் இளம் கலைஞர்கள் தங்களின் ஆற்றலை உணர்ந்து தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு திறமையை வெளி உலகத்திற்கு காட்ட முடிகிறது. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. எல்லாருக்குமே அதுக்கான அனுபவம் தான் அமைய மாட்டேங்குது. அதுக்கான அனுபவத்தை அகம் தியேட்டர் கொடுத்துருக்கு, அதை அவங்க சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். அப்போ தான் தெரியுது ஓகே இன்னும் நிறையா பேருக்குள்ளே ஆக்சுவலாக இருக்குது. அவங்க புதுசுங்கிறதுனால நம்ம வாய்ப்பு கொடுக்காம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அந்த திறமை அந்த இடத்துல வெளிப்படுதுங்கிறத ஒரு நடிகையாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி தான் இருந்தது. எவ்ரிடே when we come you will think about new ideas, you will collaborate, இதை இப்படி காட்டலாம் அப்படி காட்டலாம் அப்படின்னு அந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்தனால தான் ஐ திங்க் இட் வாஸ் வெரி என்கேஜிங். அண்ட் இது வாரம் பண்ணுறதுக்கு வந்து நாங்களும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய க்ரியேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. இந்த நிகழ்வின் மற்றுமொரு சிறப்பம்சமாக தொடக்கப்பள்ளி, உயர்கல்வி நிலைய மாணவர்கள் நாடகத்தை பார்க்க அழைக்கப்பட்டிருந்தனர். சிங்கப்பூர் இளையர் விழாவில் பள்ளிகள் நாடகத்தை படைக்கின்றன. அதில் கலந்து கொள்ளும் மிலேனியா கல்வி நிலைய மாணவர்கள் குறுநாடகங்களை கண்டு ரசித்தனர். அதோடு நாடகத்தை தயாரித்து படிக்கும் நுட்பங்களை அவர்கள் நேரில் பார்த்து கற்றுக்கொண்டனர். அவங்க நேரடியாக வந்து பார்க்குறப்போ அந்த மேடை எப்படி இருக்கும், அதில் நாடக நடிகர்கள்லாம் எப்படி நடிக்கிறாங்க, அவங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்குது, அடுத்தது அவங்களுடைய உணர்ச்சிகள்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான உச்சரிப்புகளை கொடுத்து எந்த மாதிரியான சொற்களை சொல்கிறாங்கங்கிறது வந்து அவங்க நேரடியாக பார்க்குறப்ப இன்னும் மிக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளே பார்த்து எனக்கு வந்து என்னோட SYFல நான் எப்படி வந்து நடிக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். நான் இதை வாட்டி நான் நடிக்கிறேன். ஸோ தென் எப்படி வந்து அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க, அப்போ இந்த லைட்டிங்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் கற்றுக்கிட்டேன். இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ முன்னாடி செஷன்ஸ்லாம் பண்ணும்போது நாங்கள் முன்னாடி பார்த்ததே இல்லை ஒரு ப்ளே ட்ராமா. ஸோ இது பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்கள் SYF பண்ணும்போது எப்படி அது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைட்டிங் அதெல்லாம் வந்து இந்த டெக் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாடகக்கலை நம் கதைகளை சொல்வதற்கான முக்கியமான தளம். இந்த கலை தொடர்ந்து வாழும் கலையாக நம்மிடையே இருப்பதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளில் இதுவும் ஒன்று. புதிய கலைஞர்களை அடையாளம் காணவும் அவர்களுக்கு வேண்டிய திறன்களை கற்றுக் கொடுக்கவும் இளம் தலைமுறையை இந்த கலைகளின் பக்கம் ஈர்க்கவும் இது போன்ற பயிலரங்குகள் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கின்றன. That was a meaningful initiative that shows how the right stage can truly shape and nurture emerging talents. நிச்சயமாக ரிஷி, இளையர்களின் திறமைகளை வெளிப்படுத்திய ஒரு முயற்சியை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்து இளையர்களின் எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு உயிர் கொடுத்த ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். That story is coming right after a short break. Don't go anywhere. Divya, I think young people today are not just thinking about their studies or careers. They're thinking a lot more about their place in society, what they stand for, and how they want to contribute. உண்மைதான் ரிஷி. அவர்களுடைய தனிப்பட்ட இலக்குகளையும் தாண்டி சமூகத்திற்கு பயனுள்ள வழிகளில் எப்படி பங்களிக்கலாம் என்பதை இளையர்கள் சிந்திக்கின்றனர். அவற்றை பற்றிய உரையாடல்களிலும் ஈடுபடுகின்றனர். Sometimes, what really matters is a space for these conversations to happen.
one where young people can share their perspectives freely, ask questions, and learn from one another beyond the classroom. ஒருவர் சமூகத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்றால் அவருக்கு தலைமைத்துவ பண்புகள் இருக்க வேண்டும். தலைமைத்துவம் என்பது வெறும் பதவிகளை பற்றி மட்டுமல்ல, அது பொறுப்புணர்வை பற்றியும் தான். அதை பற்றி அறிந்து கொள்ள சிறந்த வழி சமூகத்தின் மிக முக்கியமான தலைவர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதே ஆகும். And it's encouraging to see more of such platforms creating opportunities for these meaningful conversations. அப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான உரையாடலின் மூலம் இளையர்களை ஒன்றிணைத்த ஒரு நிகழ்வை பற்றி தான் அடுத்து நாம் பார்க்க போகிறோம். Here's the story. Youth today are navigating a fast-moving world where every experience leaves an impression. Along the way, it is often the conversations they encounter that begin to shape how they think and grow. Recognizing this, there's a growing need to create spaces where young people can engage meaningfully, spaces where they are guided, challenged, and inspired, while building the values and perspectives they carry forward. Often, it is these shared conversations and lived experiences that leave the deepest impact, especially when they come from those actively contributing to the nation. Bringing this to life, the Singapore Malayali Association Youth Wing introduced its Fireside Chat series, inaugurated by Minister of State for Culture, Community and Youth and Manpower, Dinesh Vasudash. Youth these days are very interested in leadership and in how like career developments and stuff, but there's not enough platforms where they can actually listen and learn from people who have walked the path before them, and therefore we decided to do a Fireside Chat series. Unlike other talks, Fireside Chat series is more intimate, where we actually ask our guests questions that they will be able to answer in a more honest way. The closest resemblance to what SMA as whole would be Minister Dinesh because of his roots and how he was brought up. And we believe that his appointment across various sectors was key in us selecting him as the inaugural guest of honor. So in that way, we believe that we have achieved the objective of the first session, because we wanted to expose the youth that, okay, this is a platform that we can use to tap on to either discuss our ideas, to propose things that we have. And certainly there is a lot of potential for this series to continue going forward. Behind the conversation was careful thought and preparation. The questions were designed to reflect the concerns of today's youth while encouraging more personal responses. This shifted the tone of the session, moving away from formality and opening up a space for more candid, relatable exchanges that stood apart from conventional platforms. The exchange extended beyond the organizers, with members of the audience stepping forward with questions that brought in a wider range of perspectives. It brought out questions that felt real and relevant, reflecting what many young people are navigating today. One of the topics that stood out was the growing influence of artificial intelligence and its impact on future job opportunities, sparking both curiosity and a sense of uncertainty. Employment is one of the major concerns in Singapore. So because most of the companies are deploying the AI tools for minor tasks, basic tasks, so there is no way for the youth to enter into a corporate for an entry-level job. So how these leadership skills can enhance them, this conversation will definitely help the youth. As the session progressed, it settled into a more engaging flow. The exchange became more dynamic, with ideas evolving through different perspectives and responses, giving the discussion a stronger sense of direction. For me, it was like having a chat with my parent itself, my father. It was very inspirational. It was like very blunt, you could say, raw. It gave me a lot of benefits, as in how should I approach life. He shared a lot of life experiences, anecdotes, and situations where he made mistakes and learned a lot of lessons. So though my industry or my career and his career is way different, those lessons that you learn from other people's life, you don't have to make those mistakes by yourself, but then you can learn the learning points from them. Marking the start of a wider initiative, this first Fireside Chat session sets the tone for many more to come. With plans to bring in industry and thought leaders from various fields, this series will continue to open up new perspectives and discussions for the youth. It is in spaces like these that young minds are pushed to question, think beyond the obvious, and step forward with a clearer sense of who they want to become.
வெவ்வேறு கருத்துக்கள் மற்றும் கண்ணோட்டங்களின் அர்த்தமுள்ள பரிமாற்றமாக அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. It is these shared spaces for conversation or celebration that strengthens our sense of community. சமூக பிணைப்பை மரபுடைமையின் வழி வலுப்படுத்திய ஒரு கொண்டாட்டத்தை பற்றி தான் அடுத்து நாம் பார்க்கவிருக்கிறோம். Before we check out that story, let's head out for a short break. Stay tuned. ரிஷி, உங்களுக்கு ஒரு கேள்வி. கூத்து என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? Kuthu refers to dance, play or performance. It's an ancient Tamil folk art form that blends dance, music and storytelling to depict epics and folklore. One such example is Terukuthu, which is traditionally performed on the streets. சபாஷ், அற்புதமாக சொன்னீர்கள். உங்களுக்கு இன்னொரு கேள்வி. தோல்பாவை கூத்து என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? Well, I've heard of Terukuthu, but Tolpave Kuthu? That's intriguing. Could you enlighten me? பாவை என்பது பொம்மை என்று பொருள்படும். மிருகங்களின் தோளால் செய்யப்பட்ட பொம்மைகளை வைத்து கதைகளை சொல்லும் ஒரு பழங்கால கலை வடிவம். ஆங்கிலத்தில் ஷேடோ பப்பெட்ரி என்று சொல்வார்கள் இல்லையா, அதுதான் தோல்பாவை கூத்து. Wow, that's really interesting, Divya. I guess there's so many aspects of our culture and traditional art forms that many of us are still discovering. நமது கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் கலைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கான தகவல்கள் எண்ணிலடங்கா. அவற்றை பற்றி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு அமையும் போது அவற்றை நாம் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். And recently, in lieu of the various Indian New Year celebrations, one place brought many of these elements together, giving patrons the opportunity to experience and learn more about the Indian culture. அந்த நிகழ்ச்சிக்கு நாமும் சென்று வரலாம், வாருங்கள். புத்தாண்டு என்பது புதிய தொடக்கம். எதையும் புதுமையாக சிந்திக்க தூண்டும் தருணம். அதை அடிப்படையாக கொண்டு புதுப்பித்தல் என்ற கருப்பொருளில் இவ்வாண்டு இந்திய மரபுடைமை நிலையத்தின் இந்திய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நிகழ்கின்றன. சிங்கப்பூரில் வாழும் ஒவ்வொரு இந்திய சமூகமும் தங்களின் புத்தாண்டை தனித்துவமான முறையில் கொண்டாடி வருகின்றன. தமிழ் புத்தாண்டு, வைசாகி, விஷு, உகாதி என பல்வேறு பெயர்களில் புத்தாண்டு அனுசரிக்கப்படுகிறது. இவை அனைத்துமே நன்றியுணர்வு, நம்பிக்கை, புதிய தொடக்கம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. பல்வேறு இந்திய சமூகங்களின் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒரே கூரையின் கீழ் இந்திய மரபுடைமை நிலையம் ஒன்றிணைத்து வருகிறது. அதன் மூலம் அந்த பாரம்பரியங்களை மற்ற இனத்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. இந்த வருஷம் எங்களுடைய இந்தியன் நியூ இயர் ஓப்பன் ஹவுஸ் ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ், லைவ் பர்ஃபார்மன்ஸஸ், ஃபெஸ்டிவ் மார்க்கெட் போன்ற பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு அம்சமும் வேரியஸ் கம்யூனிட்டிஸ் ஒன்றாக சேர்ந்து படிக்கிறார்கள். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்களுடைய லைவ் பர்ஃபார்மன்ஸஸ் பங்க்ரா இருக்குது, கூமர் இருக்குது, ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸ் இருக்குது. ஸோ இந்த போன்ற அம்சங்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஐசியோட நோக்கம். புத்தாண்டு தொடர்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் அனைத்து வயதினரும் அனைத்து இனத்தவரும் கலந்து கொள்ள முடிந்தது. புத்தாண்டின் சிறப்பை எடுத்து கூறும்படி பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்திய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பற்றிய தகவல்களையும் அவற்றின் கலாச்சார முக்கியத்துவத்தையும் இளையர்களுக்கு கற்பிக்கும்படி கதை சொல்லும் நேரம் இடம்பெற்றது. நம்ம வழக்கமாக என்ன செய்வோம்னா, அவங்களுக்கு எவ்வளவு தெரியுங்கிறதுக்காக ஒரு Q&A மாதிரி நம்ம வச்சுருப்போம். ஸோ அதில் அவங்க சொல்கிறத வச்சு அதுக்கு மேலே என்ன சொல்லணுமோ அதெல்லாம் நம்ம சொல்லணும். அவங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதே நேரம் தமிழ் பேசாத மற்ற மொழிக்காரங்கள்லாம் வருவாங்களே, அவங்களுக்கு நம்ம அந்த கலாச்சாரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்களுக்காகவே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லுவோம். தோல்பாவை கூத்து என்ற மரபுக்கலை இந்த சிறப்பு பயிலரங்கின் மூலம் வருகையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கலைகள் தொடர்ந்து வாழ்ந்தும் வளர்ந்தும் வருகின்றன. இன்றைய நவீன உலகில் பழங்கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தோல்பாவை குத்துன்னா பொதுவாக அது ஆட்டுத்தோலில் உருவாக்கின பொம்மைகள். ஆட்டுத்தோலில் உருவாக்கணும்னா வருட கணக்கில் இருக்கும். அது ஆட்டுத்தோலில் பயன்படுத்துறது காரணம், ஒரு பக்கம் வரைஞ்சால் மறுபக்கமும் தெரியும், லைட்டு ஒளி ஏறும் ஒன்று. அடுத்தது அதை வச்சு பல கதைகளை சொல்லலாம். கதைகள் சொன்னால் ரீச் ஆகும் அந்த தோல்பாவை கூத்தின் மூலியமாக. கொண்டாட்டத்தின் பிரதான அங்கம் நம் இந்திய சமூகத்தின் பன்முகத்தன்மையை பிரதிபலித்த கலை நிகழ்ச்சி. கலாச்சாரம், கலைகளை பாதுகாக்க பங்காற்றுவோருக்கு
சிங்கப்பூரில் வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்று தொட்டுணர இயலாத கலை மரபுடைமையில் தலை சிறந்த இளையர் விருது. அந்த விருதை பெற்றார் நடனமணி பானுப்பிரியா. இந்த விருது பெற்றதிலிருந்து எனக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய கிராட்டிடியூட் இருந்துச்சு. ஏன்னா இது நான் மட்டும் வின் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஃபீலிங் இல்லை. என் கூட சேர்ந்து நிறைய பேர் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கூட சேர்ந்து இந்த விருது நான் வாங்கியிருக்கேன். Let's just say I won it on behalf of them. இந்திய புத்தாண்டை அறிந்து கொண்டு அவற்றை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பல பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்திருந்தனர். மரபு கலைகளை தொட்டு உணரும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. இது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அறிமுகப்படுத்துறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்தேன். இந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த கலைனா என்ன, தோல்பாவை குத்துனா என்ன, பொம்மலாட்டம்னா என்ன. இது நான் நினச்சது என்னென்னா பொம்மலாட்டமும் தோல்பாவை குத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தோல்பாவை குத்துங்கிறது மிக கடினம். அதுவும் ஒரே ஒருத்தர் தான் செய்யணும், ஒரே ஒருத்தர் தான் குரலை மாற்றணும், ஒரே ஒருத்தர் தான் அந்த பாவையும் அசைக்கணும், அதுக்கப்புறம் படம் வரையணும். அதெல்லாம் நான் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியான அனுபவம். அது தோல்பாவை குத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அதை கலரிங் பண்ணுறப்ப அது வாய்ஸ் மாற்றுறப்ப அவங்க கற்றுக் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கலையை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னை போன்ற இளையர்கள் தோல்பாவை குத்து டெக்னாலஜியை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கலான்னு இருக்குது. அதுக்கப்புறம் இது கூட நாங்கள் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டலாம். நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் இதெல்லாம் காட்டலாம். பயனுள்ள வழியில் ஒன்றாக நேரத்தை செலவிடும் போது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடன் பிணைப்பை வலுப்படுத்திக் கொள்ள முடிகிறது. அவன் நிச்சயமாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பா. இதை அவங்க என்ன பண்ணீங்க, நீங்கள் குரங்காக இருந்தாங்க, ஒரு மிருகமாக இருந்தாங்க. ஸோ அவங்க நல்லா அதை சுவாரஸ்யமாக இருந்தது அவங்களுக்கு. அவள் கூட சேர்ந்து ஒரு அளவுக்கு இதில் சில ஆக்டிவிட்டிஸ் சேர்த்துக்கு எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருந்தது. இந்தியர்களின் பல்வேறு புத்தாண்டு கொண்டாட்டங்களையும் பல மரபு கலைகளையும் ஒரே இடத்தில் பார்க்க வந்தவர்களுக்கு நிறைவான கற்றல் அனுபவம் கிடைத்தது. இளைய தலைமுறையினருக்கும் மற்ற இனத்தவர்களுக்கும் நம் பன்முகத்தன்மை வாய்ந்த பண்டிகைகளை பற்றி எடுத்து கூற முடிந்தது. இது போன்ற முயற்சிகள் நம் பண்பாட்டு கூறுகளில் இளைய தலைமுறை தொடர்ந்து ஈடுபாடு காட்டுவதை உறுதி செய்யும் என்று நம்பலாம். With that, we have come to the end of this week's episode. நீங்கள் ஏற்பாடு செய்யும் சமூக நிகழ்ச்சி அல்லது நடவடிக்கை நமது தாளம் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மறக்காமல் முன்கூட்டியே இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். Before we bid farewell, any words of wisdom, Divya? கண்டிப்பாக ரிஷி. சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை பார்க்கிறான். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. தொடர்ந்து விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். On that wonderful note, signing off is Divya Shalini, ரிஷி வர்மன். நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்